பிராணாயாமம் என்ற அந்த பகுதியை நான் படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அதிலே ஒரு சூத்திரம் சொல்லப்பட்டிருந்தது. அந்த சூத்திரம் என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய ஆராய்ச்சி பாதையை மாற்றியது என்றால் மிகையாகாது. அந்த ஒரு சூத்திரத்தை பயன்படுத்தி அதற்கு என்னுடைய தமிழின் உதவியால், தமிழ் இலக்கியத்தின் உதவியால் ஒரு பயிற்சியை வடிவமைத்தேன். அந்த பயிற்சியை உண்மையிலேயே அதை ஆரம்பித்து அதை செய்து கொண்டிருந்த போது என்னுடைய உமிழ்நீரினை சோதித்தேன். இது ஏன் இப்படி வருது, எதுக்கு நிறைய உமிழ்நீர் சுரக்குது அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்படி பார்க்க ஆரம்பித்தப்போ என்னுக்குள்ளே இருந்த அந்த பயோகெமிஸ்ட் முடிச்சுக்கிறார். இது உள்ளே என்ன இருக்குது, அந்த உமிழ்நீரில் என்ன புரதம் இருக்கலாம், என்ன நியூரோ ஹார்மோன்ஸ் இருக்கலாம், அப்படி ஆரம்பித்தது தான் என்னுடைய ஆராய்ச்சி. அதை தொடர்ச்சியாக ஆராய்ந்தோம். அங்கே மருத்துவ பல்கலைக்கழகத்தில் அந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டோம். அதிலிருந்து ஒரு 3 ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிட்டோம். அந்த ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிட்டதன் மொத்த சாராம்சம் தான் இந்த புத்தகம்.